ஹாய், இன்றைக்கி உங்களுக்கு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணணும் பண்ணி காட்டுறேன். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இங்கே பாருங்கள், நான் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். இது 175 கிராம்ஸுங்க. இது ஒரு 30 குலோப் ஜாம் வரும். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் கோல்டு மில்க் தான், ஒரு 1/4 டம்ளர் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி மாவை பிசையக்கூடாதுங்க, சும்மா லைட்டாக தான் நீங்கள் இப்படி பிசையணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் பண்ண போகிறோம். இந்த கப்பில் 3 கப்புங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ஒயிட் சுகர் என்கிட்ட இல்லை, அதனால் நான் 2 மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். 3 கப் வாட்டர். 2 கப்பில் எடுத்திங்கன்னா அதே கப்பில் வாட்டர். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் உங்களுக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுறேன், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் ஊற்றலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சும்மா கொஞ்சோண்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குலோப் ஜாம் மாவு ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம உருட்டலாம் வாங்க. கொஞ்சோண்டு கீ கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பெருசாக வரும். அதனால் இங்கே பாருங்கள், இந்த கிராக் இல்லாமல் இருக்கா? இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நம்ம இந்த பால்ஸ் ரெடியாக இருக்குது. நான் உருட்டி வச்சுருக்கேன். லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போடலாம் வாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஊற்றினா போதும். உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக வைக்க தேவையில்ல. கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றுனா நம்ம போடலாம். ஒரு ரொம்ப சூடாக இல்லாமல் உங்களுக்கு ஆயில் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த சுகர் சிரப்பில் போடுறோம் பாருங்கள். இப்போ குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சுகர்லாம் உள்ளே போய் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். ஹாய், இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து இந்த சிரப்லாம் உள்ளே போய் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.